வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் நடிப்பில் அப்போ இப்போன்னு சொல்லி ஒரு வழியாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு தெலுங்கு படம் அண்ட் ஆல்ரெடி லீக் ஆன படம். ஸோ கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க. ஃப்ரெண்டு செத்துடுறாரு. ஃப்ரெண்டோட பொண்ணை ஹீரோ எடுத்து வளர்க்குறாரு. ஃப்ரெண்டு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணை ஆர்மியில் சேர்க்க நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் வில்லனால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வருது. பிரச்சனையிலிருந்து பொண்ணை காப்பாற்றினாரா, ஆர்மியில் சேர்த்தாரான்றது தான் படத்தோட கதை. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கதை விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு தேவையான சீனெல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் மாசா காட்டி அரசியலுக்கு ஏற்ற பஞ்ச் டைலாக்கெல்லாம் உள்ள சொருவி ஹீரோ ஹீரோயின் வில்லன் கேரக்டர் எல்லாம் உள்ளே போட்டு ஃப்ரெண்டோட பொண்ணை காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு ஊசியை சொருவி இதான் கதைன்னு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பழைய கதை, மொக்க கதை, அறத பழசான கதை, பல வருஷமாக உற்றிட்டு இருந்த கதைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக படத்தோட ஹீரோயின் பூஜா ஹெக்டே. இவங்க எந்த படத்துலையும் நடித்து பார்த்ததில்ல, ஆனால் நடந்து பார்த்துருக்கோம். அதை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் இந்த படத்தில் நடித்தாங்க, நடந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்ததாக படத்தோட டைரக்டர் எச் வினோத். அஜித்துக்காக நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படத்தை ரீமேக் பண்ணியிருப்பார். அது கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தை எதுக்காக விஜய்க்கு ரீமேக் பண்ணாருன்னு தான் சுத்தமாக புரியல. இவரோட முதல் படம் சதுரங்க வேட்டை. அந்த படத்தில் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணலான்னு எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வழியில் இவரோட அடுத்தடுத்த படங்கள் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை ஏமாற்றி நம்மளை நம்ப வச்சு நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக படத்தோட மியூசிக் அனிருத். ஒரு சில இடங்களில் பிஜிஎம் ஓகேவா இருந்தாலும் நிறைய இடங்களில் எரிச்சலாகவும் இறைச்சலாகவும் இருக்குது. ஒய் பிளட் சேம் பிளட்ன்ற மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அடுத்ததா மமிதா, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பாபி டியோல்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரியாணியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சமைக்கும் போது போடுவாங்க, சாப்பிடும் போது தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி இவங்க எல்லாரையும் படத்தில் சும்மாவே சொருவி வச்சுருக்காங்க. நாமளும் தூக்கி போட்டுருவோம். அடுத்ததாக படத்தோட ஹீரோ விஜய். தன்னோட கடைசி படத்தை யாருமே மறக்க முடியாத மாதிரி நடிச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தா எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தில் நடித்து வச்சிருக்காரு. ஆக்ஷனு, டான்ஸு, ரொமான்ஸு, எமோஷனல் சீனு, பஞ்ச் டைலாக்னு தன்னோட கடைசி 5 படத்தில் என்ன பண்ணாரோ அதையே தான் ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காரு. சலிப்பு. விஜயோட சினிமா வாழ்க்கை இப்படி முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் இது ஒரு புதினா சட்னின்னு விஜய் ஃபேன்ஸ் வேணால் நம்பலாம். ஆனால் அது எரும மாட்டு சாணின்னு எங்களுக்கு தான் தெரியும். ஜனநாயகன் சத்திய சோதனை, சத்தியமா சோதனை.